வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடி ஸ்வாப்பிங் கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது கூடு விட்டு கூடு பாயிருது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா 8 உடம்புக்குள்ள இந்த கேம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சைரஸ் அண்ட் ஷெல்பி அப்படின்ற ஒரு கப்பலை காட்டுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் இவங்களோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ரூபன் அப்படின்றவரோட வெட்டிங்காக வந்து இவங்க கிளம்பி போவாங்க. அந்த வெட்டிங்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ டோட்டலா 7 பேர் ஒரு வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. 8ஆவதா ஒரு நபர் வருவார். அவர் தான் ஃபோர்ப்ஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய ரூபன் அண்ட் டென்னிஸுக்கும் ஆல்ரெடி பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்கும். அதாவது ஃபோர்ப்ஸோட சிஸ்டர் ரிலேட்டடா ஒரு பஞ்சாயத்து. அதனால ரொம்ப வருஷமா கான்டாக்ட்ல இல்லாத அவர் திடீர்னு ஒரு நாள் வராரு. வந்தவர் கையில ஒரு டிவைஸோட வராரு. அந்த டிவைஸ் மூலமா ஒருத்தரோட உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ள மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இவங்களும் அதை வச்சு ஒரு கேம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமின் விளைவு என்ன நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த கேமை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அந்த 8 பேரை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதுவும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதுலயும் 3 டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றதே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது பயங்கர மிஸ்டீரியஸா போகும். அதன் முடிவுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் அப்படின்றது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே அதை ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேக்ஸுமே வந்து ஒரு அல்டிமேட் கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேம்ல ஒரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரா மாறும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சைரஸ் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பல கேரக்டர்ஸை வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிவைஸை ரொம்ப சிம்பிளா டிசைன் பண்ணது அப்படின்றதுக்குமே ஒரு பாராட்டுகள் சொல்லணும். அதாவது இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப காம்ப்ளெக்ஸா காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணாம இப்படி ஒரு சிம்பிளான டிவைஸ் இருக்கு, அதுல மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ரைட்டிங்ல வந்து பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஓவரால் பயங்கர இன்ட்ரெஸ்டா போன ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா 8 கேரக்டர்ஸை வச்சு இந்த கேம் அப்படின்றது ஆரம்பத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் திருப்பி ஒரு டைம் அந்த கேரக்டர்ஸை போட்டு பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த கேம் ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டா போச்சு. அதே தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த கேரக்டர்ஸ் ஒன்னொன்னுத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ தட் இந்த கேம் உங்களுக்கு பயங்கர ஃபன் ஃபில்டா இருக்கும். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.